ஹாய் ஹலோ வணக்கம். ட்வின்ஸ் மதர் ஃபேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக ஆரி கிளாஸ் எடுக்க போகிறதுனால நம்ம இப்போது கிளாத்தில் ஃப்ரேமில் வந்து எப்படி கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரேமை கீழே வச்சு நம்ம இந்த ஒயிட் கிளாத்தை மாட்டின ஃப்ரேமுக்கு மேலே துணியை போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்க ஃப்ரேமை வந்து மேலே போட்டு முதல்ல ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி விடணும். லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் துணியை வந்து லைட்டாக இழுத்து விடணும். நம்ம பெருவிரல் 2 பெருவிரலை வச்சு தான் லைட்டாக துணியை இழுத்து விடணும். சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டதுக்கப்புறம் சுற்றி லைட்டாக இழுத்து விடுங்க. இல்லாட்டி ஃப்ரேம்லேருந்து துணி வந்து கலண்டு வந்துடும். இப்படி நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறம் நல்ல கொஞ்சம் லைட்டாக டைட் வச்சுட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் இழுத்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைட் வச்சு இழுத்து விட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். மெதுவாகவே அதை ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். வேகமாக ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேமில் வந்து ஒழுங்காக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் நீட்டாக நல்லா மாட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட் வச்சுக்கோங்க. துணி வந்து அதுக்குள்ளே லைட்டாக இழுத்து பாருங்கள். வருதானு வராது. கீழே நம்ம வந்து நடு சென்டரில் வந்து கை வச்சு பார்த்தாலும் துணி வந்து உள்ளே போகக்கூடாது. அவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் லைட் மாதிரி நல்லா டைட் வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நிறைய டைப்பில் ஸ்டாண்டு கிடைக்கும். ஆனால் நான் இந்த டைப்பில் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ ஸ்டாண்டில் இருக்க டைட் வைக்கிற சைடும் ஃப்ரேமில் டைட் வைக்கிற சைடும் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் வந்து டைட் வைக்கிறோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. Thank you friends. Subscribe for my channel.